வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவின் திருநாமத்தில் உள்ள வல்லமையை உலகிற்கு அறிவித்தவர், மக்கள் போதகர் என்று அழைக்கப்பட்டவர். அவர்தான் தூய பெர்னார்டின். 1380ஆம் ஆண்டு இத்தாலியில் சியானா நகரில் பிறந்தவர். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தார். ஆனால் இறைவன் மீது நம்பிக்கையை கைவிடவில்லை. 20வது வயதில் பிளேக் நோய் பரவி மக்கள் உயிரிழந்த போது அவர் நோயாளிகளுக்கு மத்தியில் இறங்கி சேவை செய்தார். அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் மற்றவர்களின் துயரத்தை பார்த்து அமைதியாக இருக்கவில்லை. பின்னர் இறைவனின் அழைப்பை உணர்ந்து தன் சொத்துக்களை ஏழைகளுக்கு கொடுத்து பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார். பல ஆண்டுகள் ஜபத்திலும் தவத்திலும் வாழ்ந்த பிறகு ஊர் ஊராக சென்று இயேசுவின் நற்செய்தியை வல்லமையோடு அறிவித்தார். ஆனால் அவர் அதிகமாக போதித்தது ஒன்று: இயேசுவின் திருநாமம் வல்லமையானது. IHS என்ற இயேசுவின் திருநாமத்தை மக்களிடம் பரப்பினார். அந்த திருநாமத்தை சொல்லி ஜெபித்த போது பல புதுமைகள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய போதனையை கேட்க வந்தனர். அதனால் அவரை மக்கள் போதகர் என்று அழைத்தனர். தூய பெர்னார்டின் இன்று நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? இயேசுவின் திருநாமத்தில் நம்பிக்கை வையுங்கள். இந்த திருப்பெயர் ஆறுதலும் ஆசீர்வாதமும் வல்லமையும் தரும். நாமும் இன்று இயேசுவின் திருநாமத்தை நம்பிக்கையோடு உச்சரித்து ஜபத்தில் வளர முயற்சிப்போம். தூய பெர்னார்டினே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.